இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் போன் பேசிட்டு ஆட்டோ விட்டு இறங்கி வர்றாரு. அவர் போகும்போது அவருடைய ஃபைலையும் பணத்தையும் ஆட்டோலயே வச்சுட்டு போயிட்டாரு. இந்த ஆட்டோ அம்மா சார் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரும் கவனிக்காம போயிட்டே இருக்காரு. இந்த அம்மாவும் அந்த ஃபைலையும் பணத்தையும் எடுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போறாங்க. அங்கிருந்த சூப்பர்வைசர் இந்த அம்மாவை பார்த்துட்டு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் இந்த அம்மா அந்த விஷயத்த சொல்றாங்க. என்னுடைய ஆட்டோல ஒரு நம்பர் வந்தாங்க, அந்த ஃபைலையும் பணத்தையும் வச்சுட்டு வந்துட்டாங்க, அதுவும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சூப்பர்வைசர் பெண்ணு நீங்க கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன், அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த ஆட்டோ அம்மா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பெண்ணு என் மேல சந்தேகப்படையில அது என்னுடைய ஓனர் தான் அப்படின்னு சொல்லி கோபமா பேசுறாங்க. இந்த ஆட்டோ அம்மாவும் தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கையில கொடுத்து அங்கேயே நிக்கிறாங்க. இவளும் கையில வாங்கிட்டு நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இவளும் இந்த பணத்தை கையில வாங்கிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணலாம், அந்த அளவுக்கு நம்ம கையில பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கா. அடுத்த நாள் இந்த ஆட்டோ அம்மாவும் அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள நிக்கிறாங்க. இந்த சூப்பர்வைசர் பெண் பார்த்துட்டு மறுபடியும் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த அம்மாவும் அதே நபர் என்னுடைய ஆட்டோல வந்தாரு, ஆனா பணத்தை வச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை காட்டுறா. இந்த சூப்பர்வைசர் பெண் சொல்றேன், அவங்களுக்கு தெரியாம பணத்தை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கொடுத்தா நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி இவ கோவமா பேசுறா. இந்த ஆட்டோ அம்மாவும் எதுவும் சொல்லாம அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இவளும் கையில வாங்கிட்டு இனிமே இந்த பக்கம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிளம்புறாங்க. அப்புறம் இவருடைய ஓனர் வர்றாரு. இந்த சூப்பர்வைசர் பெண் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறா. இவர் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பெண் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிக்கிறா. அப்பதான் அவர் வந்து கேட்கிறாரு, அந்த அம்மா வந்து பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவருக்கு எப்படி தெரியும்னா அந்த பணத்தை கொடுத்ததே இவர் தான். இந்த அம்மா ஆட்டோல அவர் வந்திருக்காரு. அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பணத்தை அன்னைக்கு வச்சுட்டு போயிட்டீங்க, நான் எடுத்துட்டு வந்து உங்க சூப்பர்வைசர் கிட்ட கொடுத்தேன், உங்ககிட்ட கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட பணமே தரலையா அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, வச்சிருந்த பணத்தை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்து அங்க போய் கொடு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி அந்த அம்மா வந்து கொடுத்திருக்காங்க. உடனே அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த அம்மா வந்து நிக்கிறாங்க. இவளும் என்ன பண்ணு தெரியாம அப்படி நின்று பார்த்துட்டே இருக்கா. உடனே நீ வேலையை விட்டு கிளம்பு, உன்ன மாதிரி ஆள் தான் இங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இவளும் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து அப்பா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. யாருடைய கமெண்ட் அதிகமா இருக்கு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒரு பெண் ஆன்லைன் பைக் சர்வீஸ் புக் பண்ணிருக்கா. அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அந்த நபர் ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவளும் அந்த ஓடிபி சொல்றா. ஆனா இது ஆன்லைன் பைக் சர்வீஸ் புக் நபர் கிடையாது, இது இவளுடைய கம்பெனி மேனேஜர். இது அவளுடைய அம்மாக்கு தெரியாம இப்படி பண்றா. இவங்க ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும் போது இவன் கேட்கிறேன், என்னுடைய ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இவளும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. என்னுடைய அம்மா கிட்ட கம்பெனில எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறாங்க. அப்ப இவ கேட்கிறா, நம்ம படத்துக்கா போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க இவனு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றான். இவனும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்ல ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அடுத்து இந்த அம்மா வீட்டுக்கு மக கூட வேலை பார்க்கிற நபர் வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இவங்களும் வந்துட்டு நீங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த நபர் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் ஆண்டி, நாளைக்கு நான் லீவ் போட போறேன், நாங்க ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் பாக்குறோம், அதனால இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போலாம்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அம்மாவும் சொல்றாங்க, இன்னைக்கு அவ ஆபீஸ் போயிருக்காள அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்க ஏன் ஆபீஸ் போனாங்க, இன்னைக்கு லீவ்ல அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த அம்மாவும் அந்த மேனேஜர் தான் போன் பண்ணி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. இந்த நபரும் சொல்றான் இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு கால் பண்றான். இவனும் போன் எடுத்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்ல அவனு நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் உங்க வீட்டுல தான் இருக்கேன், நான் நாளைக்கு லீவ் போட போறேன், நான் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போகலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பொண்ணு சொல்றா, நான் வெளியில இருக்கேன், எங்க அம்மா கிட்ட சொல்லாத, நான் என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவனு நீ எதுவும் கவலைப்படாத, சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்டு பேர் கேட்கிறான். அவளும் என்ன சொல்றான்னா குணால் அப்படின்னு சொல்றா. உன்னோட ஆபீஸ்ல வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க இவளும் ஆமா அப்படின்னு சொல்றா. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். இந்த மேனேஜர் அவளை ஏன் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்டா, அவளை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அவளை குடிக்கிறதுக்கு வச்சிருந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த போட்டு அவளுக்கு தெரியாம குடுக்கறான், இது குடிய அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அந்த அம்மாவும் அந்த ஸ்டாஃப் அவங்க வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. இவன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறான். இவங்களுடைய அம்மா இவளை பார்த்துட்டு இதான் ஆபீஸ் ஒர்க்கா அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க. இந்த ஸ்டாஃப் அவன் வச்சிருந்த கூல் ட்ரிங்க்ஸ் செக் பண்றான். அப்பதான் தெரியுது உள்ள மயக்க மருந்து போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி உடனே அவளுடைய அம்மா இவனை கோவமா திட்டிட்டு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், நீ இந்த இடத்த விட்டு கிளம்ப அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்பிட்டான். உடனே அவளுடைய மகளை நீ யாரையும் நம்பி போக கூடாது, இப்படி எல்லாம் கூப்பிடான்னு சொல்லிட்டு நீ ஏன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா கோவமா பேசுறாங்க. இவனும் சாதிமா நீமே இப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி அவன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க.